ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிங்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வெஜிடேரியன்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பிடித்தமான பரோட்டா தாங்க செய்ய போகிறேன். வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை பரோட்டா தாங்க செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கோதுமை மாவு, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸில் பாதி கிளாஸ் ஊற்றிருக்கேன் தண்ணி. இப்போ தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக 1/4 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. 1 கிளாஸில் பார்த்திங்கன்னா 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், வெடிப்பிடிப்பாக இருக்கா? இது பத்தாதுங்க, இன்னும் நல்லா பிசையணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், கிராக்ஸே இல்லை, நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது பிசைஞ்சதுக்கப்புறம் இது மேலே லைட்டாக அதே எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் வந்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் அடியிலையும் மாவை திருப்பி அடியிலையும் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் போதுங்க. 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிடலாம். வீட் பரோட்டா மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா ஸ்டஃப் வந்து செய்ய போகிறேன். எள்ளு மேலே தூவி விட்டு அந்த மாதிரி இப்போ வந்து மேத்தி சப்பாத்திலாம் போடுவாங்கல்லங்க, அந்த மாதிரி மேத்தி நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அது வீடியோ டெலீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, கை விட்டதுமே எப்படி சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, பதமாக. இப்போ நல்லா இதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ரோல் மாதிரி இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டுன்னு இப்படி நல்லா உருட்டி இதை 3ஆக கட் பண்ணிக்கிறேன். 1 கப் சப்பாத்தி மாவு வச்சு பாருங்கள், 3 பரோட்டா செய்யலாம். 3ஆக கட் பண்ணி வச்சுட்டு 2 வந்து எடுத்து வச்சிடுறேன். இந்த 1 தான் நம்ம வந்து போட்டு தேய்க்க போகிறோம், பரோட்டா செய்ய போகிறோம். இது 2 வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி சப்பையாக தட்டிட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இத்திரி போட்டால் கிளியக்கூடாதுங்க அந்தளவுக்கு. இப்போ இது மேலே நல்லா நெய் தடவிடுங்க. நெய் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி மிக்ஸ் பண்ணி வச்சோம்லங்க, அந்த மசாலா பொடி சேர்த்துட்டு மேலே வந்து கொஞ்சம் மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குல்லங்க, அது தேய்ட்டு இது நல்லா ஒட்டுறதுக்கு ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பரோட்டா வந்து நம்ம இந்த மாதிரி தாங்க லேயர் வந்து இப்படி மடிக்கணும். முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைங்க வந்து விசிறி விளையாடுவோம் இல்லைங்க, விசிறி வச்சு பேப்பரில், அந்த மாதிரி நீங்கள் மடிக்கணும். எல்லா 3 பரோட்டாவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மடித்து காமிச்சிருப்பேன். இது வந்து நார்மலாக மைதா பரோட்டா செய்வாங்க. பட் இந்த கோதுமை பரோட்டா வந்து நமக்கு ஹெல்த்தியும் கூட, நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம், எதுவும் ஆகும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே நெய் தாங்க சேர்த்துருக்கோம், ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணணுங்க. சுற்றி ரவுண்டாக ரோல் பண்ணி கடைசியாக எண்டாக உள்ளதை வந்து சென்டரில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணுங்க. இப்போ கைட்டு நல்லா அதை தட்டி விட்டுக்கோங்க. கைட்டை இப்படி நல்லா பரோட்டாவை தட்டி விட்டுட்டு பாருங்கள், எப்படி லேயராக சூப்பராக வருங்க கோதுமை பரோட்டா. நம்ம வீட்டிலே அழகான கோதுமை பரோட்டா இப்போ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிடலாம். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி தடிமனாக வேணுமா இல்லை நல்ல மெலிசாக வேணுமா, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், என்ன லேயராக அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்த மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அது மேலே நெய் தடவிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் வெந்தயக்கீரை போட்டேன், மசாலா பொடி போட்டுட்டு நெய் தடவிட்டு மசாலா பொடி போட்டு எள் போட்டிருக்கேங்க, வெள்ளை எள். பாருங்கள், அதே மாதிரி மடிச்சுக்கலாம். இதில் வந்து இந்த மடிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு எல்லா பரோட்டாலையுமே நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த பரோட்டா எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப ஈஸிங்க. நான் கூட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த மைதா பரோட்டா விட பார்த்திங்கன்னா வீட் பரோட்டா தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கோதுமை பரோட்டா தான் செய்கிறது பாருங்கள், எவ்வளோ லேயர்டாக சூப்பராக வந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட் டைம் தான் அதை ட்ரை பண்ணேன், ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. மைதா பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சு அப்புறம் நம்ம அதை வீசுன்னு வீசணும். பட் இந்த கோதுமை பரோட்டா ரொம்ப ஈஸி. மைதா பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா செய்ய ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ பாருங்கள், வீட் பரோட்டா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், அதே மாதிரி சுற்றி சென்டரில் வச்சுட்டு இதை நல்லா இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு
பரோட்டாங்கிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்காமே இருக்காது பாருங்கள். அந்த தமிழ்நாட்டில் நைட் டின்னர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாருமே மஸ்ட்டாக நம்ம வந்து பரோட்டா வந்து சாப்பிட்றோங்க. கடையில் வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி நம்ம வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் ஆகாதுங்க. 10 மினிட்ஸ் தான் மாவு ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் லேயர் மாதிரி பண்ணி நீங்கள் இப்போ தட்டிட்டு அப்புறம் நீங்கள் டவாவில் போட்டு எடுத்துக்கலாம். நார்மல் சப்பாத்தி சுடுற மாதிரி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நெய் ஆயிலெலாம் ரொம்ப அப்ளை பண்ண வேண்டாம். பாருங்கள் லேயராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து தேர்ட் ஒன். ஃபஸ்ட்டு வந்து மேத்தீஸ் போட்டேன், ரெண்டாவது வந்து வெள்ளை எள் போட்டேன். இப்போ அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அதில் நெய் தடவிக்கிட்டேன். நெய் தடவிட்டு மீதி உள்ள மசாலா பொடி இது வந்து நீங்கள் ப்ளெயினாகவும் பண்ணலாங்க. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா அப்படிங்கிறதுக்காண்டி நான் இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளெயின் கோதுமை பரோட்டாவும் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். நெய் மட்டும் தடவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பரோட்டா ஆரம்பிச்சிடணும். அப்போ கரெக்டாக இருக்கும். மல்லித்தலை போட்டு அந்த ஸ்பூனை வச்சு அந்த எல்லாத்தையும் அமுக்கிட்டு இந்த அதே மாதிரி விசிறி மாதிரி இது பண்ணிவிட்டு பாருங்கள், சுற்றி சென்டரில் ஃபைனலாக உள்ளதை சென்டரில் வைக்கணும். இப்போ இதையும் நல்லா தட்டிட்டு இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளெயின் பரோட்டா போடுறீங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சிட்டு அதில் வந்து நெய் தடவிடுங்க. நெய் மட்டும் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசிறி மாதிரி அதை வந்து உருட்டிக்கலாம். நெய் தடவுனுங்க, அது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் நீங்கள் சேர்க்க வேணாம். பாருங்கள், இதுவும் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஒன் எள்ளு போட்டது, அப்புறம் ரெண்டாவது ட்ரைடு மேத்தி, மூணாவது மல்லித்தலை போட்டது. இப்போ டவா ரெடி ஆகிடுச்சு. டவாலையும் இப்போ நம்ம நெய் தடவிக்கலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஆயில் வந்து எல்லாத்துலேயுமே ஆயில் சேர்க்குறத விட நீங்கள் சப்பாத்தி போடும் போதும் சரி, தோசை சுடும் போதும் சரி, நெய் தடவி கொடுங்க. ஆயிலை விட ரொம்ப 100% ரொம்ப பெட்டருங்க. நீங்கள் நெய் தடவி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க பரோட்டாவை. பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி மைதா கூட வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது நமக்கு ஹெல்த்தியும் கூட. மேலே பாருங்கள், அந்த சீசேம் சீட்ஸ் வெள்ளை எள் போட்டிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. லேயர்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கின மாதிரியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மாதிரி இருக்குல்லங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பரோட்டா. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததும் இதே மாதிரி டவாவில் போட்டு எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் காஞ்ச வெந்தயக்கீரை. காஞ்ச வெந்தயக்கீரையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியில் அப்புறம் சிக்கனில் மேலே அந்த மாதிரி நம்ம வந்து கீரைலாம் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம வந்து மேலே போட்டு கொடுத்துட்டோன்னா அழகாக ஈஸியாக சாப்பிட்றோம். குழந்தைங்களுக்கு அதில் கீரை இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், அதுவும் சூப்பராக நல்லா லேயர்டாக வந்திருக்கு. தேர்ட் ஒன் மல்லித்தலை போட்டது, அதையும் நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எப்படி லேயர்டாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே பரோட்டா அப்படி நீங்கள் சீக்கிரமே செஞ்சு வச்சிட்டிங்க, இட்லி தட்டில் அவிக்கிற மாதிரி நீங்கள் பரோட்டா வந்து அவிச்சிக்கலாங்க. ஏன்னா மேலும் சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீட் லேயர்ட் சாஃப்ட் லேயர்ட் பரோட்டா வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. டாடா பை.